வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது பெப்பர் ஸ்வீட் பொட்டேட்டோ வித் கோகோனட் மில்க். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பெப்பர் ஸ்வீட் பொட்டேட்டோ வித் கோகோனட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 2 ஊதாங்கலரு கிழங்கு எடுத்திருக்கேன், 200 மில்லிமீட்டர் கோகோனட் மில்க், ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3/4 கப்பு கிழங்கு மாவு, 3/4 கப்பு சீனி, தேவையான அளவு உப்பு, டவுன் பண்டான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கிழங்கை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை நல்லா வேக வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக சுத்தமாக கழுவி வச்சு ரவுண்டாக இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். இப்போ இதை குக்கூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம கிழங்கு இதில் வைக்க போகிறோம். இப்போ குக்கூஸ் பண்ண போகிறோம். நம்ம இது மேலே ஒன்று அப்படி வச்சிடலாம், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ வச்சாச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், குத்தி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த முள் கட்டி வச்சு இப்படியே நல்லா நெசுக்கி எடுத்துடுவோம். சுட நெசுக்கி எடுத்துடுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா நெசுக்கி எடுத்துகிட்டு நல்லா தூளாக வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த இதில் மாற்றிடுவோம். நான் வேறு மங்கில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், சீனி கலக்க போகிறோம். இந்த ஸ்பூன் அளவு நான் 3 ஸ்பூன் சீனி கலக்கிறேன். ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இது அந்த ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இனிப்புக்கு லேசாக ஒரு ஸ்பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இது கூட நம்ம கிழங்கு மாவு இதில் சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா? நான் 3/4 கப்பு நான் எடுத்துருக்கேன். நான் கொஞ்சமாக தான் போட போகிறேன். இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மெல்ல மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ நான் 3 ஸ்பூனு மாவு போட்டேன்ல, அதாவது இது தெப்பம் உபிக்காயும் சொல்லுவாங்க மலாயில். இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போ அடுத்தது இன்னொரு கரண்டி போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த ரோல் நல்லா வரணும், நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், ஒட்டக்கூடாது, கையில் ஒட்டக்கூடாது. ஓகேவா? அடுத்து இன்னொரு கரண்டி போடுறோம். மொத்தம் நான் 5 கரண்டி போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? நான் 5 கரண்டி மாவு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண. இங்கே பாருங்கள், நல்லா கையில் ஒட்டலை. இந்த மாதிரி தான் வரணும். அப்படி ரொம்ப கிராஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி லேசாக தெளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி வரணும். ஓகேவா? இந்த மாதிரி போல் மாதிரி வரணும். பாருங்கள், இப்படி தான் வரணும். ஓகே, ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, திறந்துடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, உருண்டை பிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, உருண்டையாக பிடிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கிங்க. ஓகேவா? நான் இந்த சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிக்கிறேன். நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். மொத்தம் 35 வந்திருக்கு. இப்போ இதை நம்ம குக்கூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இது கூட நான் மொத்தம் 600 மில்லிமீட்டரு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொதிக்க வைக்க போகிறோம். இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இனிப்புக்கு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் சீனி எடுத்திருக்கேன், 1/2 கப்பு சீனி. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க.
இது கூட வந்து டவுன் பண்ணான்னு போட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட வந்து இந்த போல் எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். ஓகேவா? இப்போ போட்டாச்சு. இது நல்லா வேகணும். அந்த போல் எல்லாம் மேலே வந்துச்சுன்னா அதான் வெந்தது அர்த்தம். இப்போ நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்கு. போல் எல்லாம் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம என்ன செய்கிறோம், சோள மாவை கரைச்சி ஊற்ற போகிறோம். அனல் குறைச்சிருங்க, அனல் கூட வச்சிடாதீங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து அது மேலே ஊற்றுறதுக்கு சந்தான் நம்ம செய்ய போகிறோம். நான் ஒரு கொத்த சந்தான் இதில் ஊற்றுறேன். ஓகேவா? ஊற்றியாச்சு. இது கூட வந்து நான் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட லேசாக இனிப்புக்கு உப்பு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து சீனி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். கிட்டத்தட்ட 1/2 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இது கூட வந்து டவுன் பண்ணல் போட்டுருவோம். இப்போ நல்லா கொதி வரட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், சந்தை நல்லா கொதிக்குது. அப்படி உங்களுக்கு சீனி பத்தலாம் மேற்கொண்டு நீங்கள் போட்டுக்கங்க. இப்போ நான் வந்து சோள மாவு கரைச்சி வச்சுருக்கேன், இதில் ஊற்ற போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் திக்காக வரும். அனல் குறைச்சிக்குங்க. ஓகேவா? அப்படியே கிண்டிகிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், திக்காயிடுச்சு. சோள மாவு ஊற்றினாலும் திக்காயிடுச்சு. இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ அடுப்பை வச்சு எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் சந்தானு செஞ்சாச்சு. இப்போ நம்ம என்னதும் மங்கில் ஊற்ற போகிறோம். இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சூடான டைம் வந்துன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். சரியான பெப்பர் ஸ்வீட் பொட்டேட்டோ வித் கோகனட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.